ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா n. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 4 5 6 7 எக்ஸெட்ரா அப்படியே கன்டினியூஸா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா w. நம்ம ஹோல் நம்பர் நம்ம சொல்லும்போது 0 1 2 3 4 5 6 7 கன்டினியூஸா என்னன்னா போயிட்டே இருக்கு. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா z. இப்ப 0 ரைட் சைடு எல்லாமே +1 +2 +3 +4 கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே -1 -2 -3 எக்ஸெட்ரா கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ல இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டிஜர்ஸ்ல இருக்கும். டெசிமல் நம்பர்ஸ்ல டெர்மினேட்டிங் நம்பர், நான் டெர்மினேட்டிங் நம்பர் 2 டைப்ஸ் இருக்கு. இப்ப டெர்மினேட்டிங் நம்பர், நான் டெர்மினேட்டிங் நம்பர் பார்க்கும்போது டெர்மினேட்டிங் நம்பர்னா இங்க ஒரு 3.5ன்னு ஒரு டெசிமல் நம்பர் இருக்கும். இது என்னன்னா இந்த டெசிமல் சைடு வந்து நம்பர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது என்ன 2.346 என்னன்னா அடுத்து என்ன இந்த 4 டிஜிட்ல என்ன ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த டெசிமல் சைடு நம்பர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அது டெர்மினேட்டிங் நம்பர். அதே ஃபினிஷ் ஆகலைன்னா அது நான் டெர்மினேட்டிங் நம்பர். எக்ஸாம்பிள் என்னதுன்னா இங்க 2.3275621 அப்படின்னு கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. இது நான் டெர்மினேட்டிங் நம்பர் சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்னதுன்னா இங்க 3.7777 கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா இங்க வந்து 3275 என்ன டிஃபரெண்டா தான் என்னன்னா கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. இங்க வந்து என்னன்னா 77 ரிப்பீட்டா போயிட்டு இருக்கும்போது என்னன்னா இங்க 3.7 தான் ரிப்பீட்டா போயிட்டு இருக்கு. அப்ப 7 பார் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். என்னன்னா இதை வந்து நம்ம பாரை ரைட் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. இது வந்து என்ன 77 என்ன ரிப்பீட்டா வரும்போது அந்த 7 தான் ரிப்பீட் வரும். இப்ப 7 வந்து நம்ம பாரை ரைட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன இந்த நான் டெர்மினேட்டிங் நம்பர் வந்து 2 டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு ரெக்கரிங், இன்னொன்னு நான் ரெக்கரிங் சொல்லி பிரிக்கலாம். இப்ப ரெக்கரிங் நம்பர்னா இப்ப நம்ம பாரா ரைட் பண்ணோம்ல அந்த நம்பர் தான் என்னன்னா ரெக்கரிங் நம்பர். எக்ஸாம்பிள் என்ன இங்க 2.18181818 சொல்லி கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 2. இங்க 18 தான் என்னன்னா இந்த ரிப்பீட்டா வருது. அப்படின்னா 18 பார் ரைட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் தான் என்னன்னா ரெக்கரிங் நம்பர். நான் ரெக்கரிங் நம்பர்னா நம்ம இங்க பாரா ரைட் பண்ண முடியாத நம்பர் நான் ரெக்கரிங் நம்பர். இங்க பாரா ரைட் பண்ண முடியாத நம்பர் இங்க இந்த 2.3275 இந்த நம்பர் தான் என்னன்னா நான் ரெக்கரிங் நம்பர். நம்ம வேற நம்பர் கூட ரைட் பண்ணிக்கலாம். 7.2354768 அப்படின்னா கன்டினியூஸா என்னன்னா போயிட்டே இருக்கு. இந்த நம்பர் தானே நான் ரெக்கரிங் நம்பர். டெர்மினேட்டிங் நம்பர்னா இந்த நம்பர் பினிஷ் ஆயிடுச்சுன்னா அது டெர்மினேட்டிங் நம்பர். பினிஷ் ஆகாத நம்பர் நான் டெர்மினேட்டிங் நம்பர். அது 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரெக்கரிங் நம்பர், இன்னொன்னு நான் ரெக்கரிங் நம்பர். ரெக்கரிங் நம்பர்னா அது பாரை ரைட் பண்ண முடியும், நான் ரெக்கரிங் நம்பர்னா பாரை ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லி பார்க்கும்போது என்னதுன்னா Q தான் என்ன ரேஷனல் நம்பர். இப்போ இந்த Q ஈக்குவல் என்னதுன்னா எக்ஸ்னு ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம எடுக்கிறோம். அந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னா இன்டிஜர்ஸ்ல நம்ம 2 இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம். Pன்னு ஒரு இன்டிஜர்ஸ், இன்னொன்னு Q இன்டிஜர்ஸ். அந்த Qவால நம்ம டிவைட் பண்றோம். இது 2 இன்டிஜர்ஸ் எடுத்து நம்ம டிவைட் பண்ணும்போது இப்ப P/Q இப்ப டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்னு ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்குது. இப்ப இந்த P, Q இந்த PQ எங்க இருக்குன்னா இன்டிஜர்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த டினாமினேட்டர் கூடிய நம்பர் Q இருக்கா, Q வந்து எப்படி இருக்கு? நாட் ஈக்குவல் 0வா இருக்கணும். இப்ப நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லும் போது எது ரேஷனல் நம்பர்ஸா வரும்னா எல்லாமே என்னன்னா அந்த இன்டிஜர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் வரும். இன்டிஜர்ஸ் தெரியுமில்ல நமக்கு என்னதுன்னா இந்த 0 ரைட் சைடு எல்லாமே +1 +2 +3 அப்படின்னு கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. இங்க லெஃப்ட் சைடு எல்லாம் -1 -2 -3 கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. இந்த நம்பர் எல்லாமே என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ்ல வரும். இது இல்லாம என்னன்னா நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த டெர்மினேட்டிங் நம்பரும் வரும். டெர்மினேட்டிங் நம்பர் வரும். இன்னொன்னு நான் டெர்மினேட்டிங் நம்பர் வரும். ஆனா நான் டெர்மினேட்டிங் நம்பர் எல்லாமே வராது, அதுல ரெக்கரிங் நம்பர் மட்டும்தான் வரும். இப்ப நான் டெர்மினேட்டிங் நம்பர்ல எந்த நம்பர் வரும்? ரெக்கரிங் நம்பர் மட்டும் வரும். அந்த ரெக்கரிங் நம்பர் மட்டும் வரும். இந்த ரெக்கரிங் நம்பர்னா பார் நம்பர் மட்டும் தான் வரும். ஏன்னா இங்க 3.5 வந்து 3.526 நம்ம சொல்லும்போது இந்த நம்பர் ரேஷனல் நம்பர். அதே நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் நம்பர்ல
இந்த 2.18 பார் சொல்லும்போது இது என்னன்னா ரேஷனல் நம்பர் தான். இப்ப என்னன்னா இந்த பினிஷ் ஆகக்கூடிய நம்பர், இந்த டெசிமல் நம்பர்ல பினிஷ் ஆகக்கூடிய நம்பர் ரேஷனல் நம்பர் தான். அது இன்னொன்னு பாரா ரைட் பண்ணக்கூடிய நம்பர் ரேஷனல் நம்பர்ஸா வரும். இப்ப நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த நான் டெர்மினேட்டிங் நம்பர்ல இந்த நான் ரெக்கரிங் நம்பர் ரேஷனல் நம்பர்ஸா வராது. இது என்ன நம்பர்னா அது இர்ரேஷனல் நம்பர்ஸா வரும். இந்த நம்பர் என்ன, இது ஒரு இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப என்ன 7.2354 இந்த 6 2 இந்த 5 4 இந்த மாதிரி கன்யூஸா போயிட்டே இருக்கு. 4 இந்த 7 இப்ப நீ சொல்ல என்ன கன்யூஸா போயிட்டே இருக்கு. இந்த நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா இது இர்ரேஷனல் நம்பர். இது மட்டும் இர்ரேஷனல் நம்பர். இந்த நான் ரெக்கரிங் நம்பர் நான் டெர்மினேட்டிங் நம்பர்ல நான் ரெக்கரிங் நம்பர் மட்டுமே இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. இதை விட என்னன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா நம்ம ரூட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப என்ன ரூட்ல ரூட் 4க்கு வேல்யூ என்னன்னா 2 எழுதிக்கலாம். அப்ப 2 வந்து என்னன்னா ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஆனா அது இர்ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஆனா ரூட் 2 வந்து என்னன்னா இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா நம்ம ரூட் 2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1 பாயிண்ட் சம்திங் என்ன ஒரு எப்படி இருக்குன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் நம்பரா தான் வரும். இந்த ரூட் 2 இந்த ரூட் 3 ரூட் 5 அடுத்து நெக்ஸ்ட் என்ன ரூட் 6 ரூட் 7 இந்த ரூட் 8 அடுத்து ரூட் ஏன்னா நம்ம ரூட் 9க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது 3 கிடைக்கும். இப்ப 3 வந்து ரேஷனல் நம்பர் வந்துரு. ரூட் 10 இந்த ரூட் 11 ரூட் 12 இதெல்லாமே என்னன்னா இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸா வரும். இது மட்டும் இல்லாம இப்ப பைக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்னன்னா 3.1415 பினிஷ்டு இல்லாம கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. பினிஷே ஆகாது. இந்த நம்பர் என்ன நம்பர், இந்த பை வேல்யூ என்னதுன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸா வரும். இந்த பை இந்த ஈவோட வேல்யூ எல்லாமே என்னதுன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸா வரும். ரியல் நம்பர்ஸ்னா ஆர். ரியல் நம்பர்ஸ்ல எதுனா ரேஷனல் நம்பர், இன்னொன்னு இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் ரெண்டும் சேர்ந்துதான் ரியல் நம்பர் சொல்லுவோம். அப்ப என்ன நெக்ஸ்ட் என்னதுன்னா இப்ப வந்து என்னன்னா ஒரு நேச்சுரல் நம்பர் எங்க இருக்குன்னா ஹோல் நம்பர்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஹோல் நம்பர் எல்லாமே என்னன்னா இன்டிஜர்ஸ்ல இருக்கு. இன்டிஜர்ஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா ரேஷனல் நம்பர்ஸ்ல இருக்கு. இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னா ரியல் நம்பர்ல இருக்கு. இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ல இருக்கு. ஹோல் நம்பர் எல்லாமே இந்த இன்டிஜர்ஸ்ல இருக்கு. இன்டிஜர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ல இருக்கு. ரேஷனல் நம்பர் எல்லாமே ரியல் நம்பர்ல இருக்கு.